ஈஸியான மெத்தடில் குவாலிட்டி குறையாமல் ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை எப்படி பிளர் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கூகுள் க்ரோம் அப்ளிகேஷனில் கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் சர்ச்சில் பிக்விஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கூகுள் சர்ச் ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டாகவே பாருங்கள் pickwiz.comனு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. pickwiz.com ஹோம் பேஜில் பாட்டமில் குக்கீஸ் மெசேஜ் வந்திருக்கும். அக்செப்ட் ஆல் குக்கீஸ் கொடுத்துக்கோங்க. அப்லோட் இமேஜ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த இமேஜோட பேக்ரவுண்டை நீங்கள் பிளர் பண்ணுமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜ் செலக்ட் கொடுத்தோன்னா அப்லோட் ஆகும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ப்ராசஸிங்னு காமிக்கும். ப்ராசஸிங் கம்ப்ளீட் ஆனோன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆன இமேஜ் காமிக்கும். அதுக்கு கீழேயே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் டவுன்லோடிங் மெசேஜ் காமிக்கும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடும். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ் கம்ப்ளீட் ஆனோன்னா Picsart அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. Picsart அப்ளிகேஷனில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண வேண்டிய ஒரிஜினல் இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. பாட்டமில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் பிளருங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளர் ஆப்ஷனுக்குள்ளே நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் பிளருங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளர் ஆப்ஷன் மேலே 3 கோடு மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி பிளரோட பர்சன்டேஜை இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு பிளரோட பர்சன்டேஜை சேஞ்ச் பண்ணிவிட்டு டாப்பில் ரைட் சைட் பாருங்கள், ஒரு டிக் மார்க் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பாட்டமில் இருக்கிற ஆப்ஷனை ஸ்லைட் பண்ணி பாருங்கள், ஆட் ஃபோட்டோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி pickwiz.com வெப்சைட் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் கிளியர் பண்ணி வச்சுருக்கிற இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜை செலக்ட் பண்ணோன்னா டாப்பில் ரைட் சைடு ஆட் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துக்கோங்க. புதுசாக ஆட் பண்ண ஃபோட்டோவில் டவுன் சைடு ரைட் கார்னரில் பாருங்கள், டபுள் சைடு ஏரோ மார்க் இருக்கும். டபுள் சைடு ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி இழுத்திங்கன்னா இமேஜ் ஜூம் ஆகும். கரெக்டாக 4 சைடும் ஃபிட் ஆகிற மாதிரி இமேஜை ஃபிட் பண்ணிடுங்க. இமேஜை கரெக்டாக ஃபிட் பண்ணதுக்கப்புறம் டாப்பில் ரைட் சைடு பாருங்கள், ஒரு டிக் மார்க் மாதிரி இருக்கும். அதை கொடுத்துக்கோங்க. ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை பிளர் பண்ணுற ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக பிளர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அடுத்து டாப்பில் ரைட் சைடு பார்த்த மாதிரி ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கேலரியில் இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. கேலரியில் ஒரிஜினல் இமேஜையும் பிளர் பண்ண இமேஜையும் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மெத்தடில் இமேஜில் இருக்க பேக்ரவுண்டை பிளர் பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் குவாலிட்டியில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் பண்ணலாம்.